கர்த்தருநாதருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த கூடுகைக்கு காரணமாயிருக்கிற குடும்ப பிள்ளைகளுக்கும் மிகுதியாக உண்டாவதாக. ஆமேன். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக முன்பு வாசி கேட்டு திருமறை பகுதியிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். ஏசாயா 49வது அதிகாரம் 15வது வசனம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, எங்களை மறவாத எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உம்மை துதிக்கின்றோம். நான் உன்னை மறப்பதில்லை என்ற வாக்கை அருமையான குடும்ப பிள்ளைகளுக்கு, இல்லத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகின்றபடியினால் ஸ்தோத்திரம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, இதை விசுவாசத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்து உறுதியிலே நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்க ஆண்டு உதவி செய்யும். சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் எங்களோடு பேசும், குடும்ப பிள்ளைகளோடு பேசும். ஆண்டவர் உள்ளான மனுஷன்ல பலப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வலிமையை கொண்டு, ஆற்றலை கொண்டு உலகத்தின் சவால்களை நாங்கள் சந்தித்து வாழக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே. தீர்க்கனை கொண்டு கடவுள் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது அநேக நேரத்தில் இயற்கைக்கு நீதியான காரியங்கள் தான். இயற்கை நீதிக்கு எதிரான ஒரு காரியம் என்று கூட சொல்ல முடியும். தாய் தன் பிள்ளையை மறக்க கூடுமா? அது சாத்தியமே இல்லாத ஒரு காரியம். ஆனாலும் சில நேரத்தில் தாயானவள் பிள்ளை என்ன செய்கிறார்? மறந்துடுறாங்க. ஒரு முறை ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையோடு, கை குழந்தையோடு கார்ல துபாய் ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். குழந்தை கொஞ்சம் தூங்கிட்டு குழந்தைய சீட்டில் படுக்க வைத்து விட்டு ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்தார்கள். ஏர்போர்ட் வந்து விட்டது. ஃப்ளைட்டுக்கு டைமான அவசரத்தில் தாயானவள் டிரைவருக்கு காசை கொடுத்து விட்டு தூங்கி கிடந்த குழந்தையை மறந்து விட்டு நேராக எங்க போனாங்க? ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள போய் செக்கிங் எல்லாம் அந்த காரியம் நடக்கும்போது தான் பிள்ளையினுடைய ஞாபகம் வருகிறது. அதற்குள்ளாக கார்காரன் என்ன செய்தான்? காரை எடுத்துட்டு போயிட்டான். கார்ல எங்க இருக்க? யார் இருக்கா? இப்போ குழந்தை தூங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ கடைசியில போலீஸ் போன் பண்ணி காரை திருப்பி வர செய்து குழந்தையை மீட்டெடுத்தார்கள். இது நடக்கக்கூடிய காரியம். அது கூட நடக்கும். ஆனா நான் உன்னை என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. ஒரு வலுவான ஆணித்தரமான ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கும் அருமையான குடும்பத்திற்கு தருகிறார். ஒரு சாதாரண உலகத்தில் உள்ள ஒரு சாதாரண மனுஷனுக்கு மறதி எதனால உண்டாகிறது? சரியாக மூளையை சரியாக பயன்படுத்தலைன்னா அந்த மனதில் சிதைவு ஏற்பட்டு மறதி ஏற்படுது. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், ஒரு காரியத்தை குறித்து ஒரு ஆர்வம் இல்லை என்று சொன்னால் நமக்கு என்ன செய்யுது? அது மனசுல இருக்காது. அதே போல ஒரு முக்கியம் இல்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொன்னாலே என்ன செய்யும்? பயன் இல்லை அப்படின்னு சொன்னாலே மனசுல என்ன செய்யாது? நிற்காது. சில நேரத்துல நமக்கு கூட சில முக்கியமான பெயர்கள் மறந்து போகும்போது திருப்பி அவங்க பேரை கேட்கும்போது ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, இன்னுமா இங்க பேரை என்ன செய்யல உங்களுக்கு ஞாபகத்துல வைக்க முடியல? அப்படி சில நேரத்துல அப்படியே லேசி அப்படியே சரி இது ஞாபகத்துல நிற்கும் அப்படின்னு சாதாரணமா எடுத்துட்டு போனா அது என்ன செய்து போகும்? மறந்து போகும்.
சில நேரத்தில் இடையூறுகள், கவனிக்கும் போது உள்ள இடையூறுகள் நிமித்தமாகவும் மறதி வரும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இதுல நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அப்ப கடவுள் நான் உன்னை மறப்பதில்லை அப்படி என்று சொன்னால் அவர் நம்மேல் எந்த அளவிற்கு ஆர்வமாய் இருக்கிறார், ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகள் மேலும் எவ்வளவு ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார், ஒவ்வொருவரையும் ஞாபகப்படுத்துவதிலே அவர் எவ்வளவு செயல்படுகிறார் என்பதை இது காட்டுகிறது. அப்போ நான் உன்னை மறப்பதில்லை என்கிற வார்த்தையிலேயே மிக தெளிவாக தெரிகிறது, கடவுள் தம்மை நம்பி வாழ்கிறேன், தம்மை விசுவாசித்து வாழ்கிற மக்களை எப்போதும் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நினைவு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ கடவுள் நினைவு கூறுகின்றவர். அதுக்கு பல உதாரணங்களை நாம் திருமறை வழியாக நாம் கண்டுகொள்ள முடியும். முதலாவதாக கடவுள் முதலாவது உலகத்தை ஜல பிரளயத்தினாலே அழித்துவிட்டு என்ன சொன்னார், நோவாவுடைய குடும்பத்திற்கு சொன்னார், வானவில்லை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி விட்டு சொன்னார், இந்த வானவில்லு வரும்போதெல்லாம் என்ன உடன்படிக்கை, இது ஒரு நினைவு கூறுது, என்ன நினைப்பூட்டும், இனி ஆகையினால நான் இனி என்ன செய்ய, ஜல பிரளயத்தினால் உலகத்தை நான் அழிப்பதில்லை, அது என்னை விட்டு ஒரு நீங்காது இருக்க வேண்டும் என்பதற்காக நான் என்ன செய்கிறேன், ஒரு வானவில்லை வைக்கிறேன். வானவில்லை ஏற்படுத்தி தன்னுடைய மக்களை குறித்துள்ள காரியத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்ற, நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கின்ற ஆண்டவர். அதே போல யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கின்ற போது கடவுள் சொல்லுகிறாங்க, ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டு, அடிமைத்தனத்திலே எகிப்திலே அவர்கள் படுகின்ற கூக்குரலை கேட்டு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் அப்படி என்று வேதம் சொல்ல. அப்போ நினைவு கூறுகின்ற கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை நினைவு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கிறார், நினைவு கூறுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகையினாலே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது சில நேரத்தில் நமக்கு தோன்றும், இது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஆனா அப்படி அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 103வது சங்கீதம் 14வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நான் எப்பேற்பட்ட சாயலிலே இருக்கிறோம், இப்ப சக மனிதனை பார்த்து நான் எப்படி அடையாளம் கண்டு கொண்டு கூப்பிடுகிறோமோ, அதே போல அவரை நம்பி வாழ்கிற மக்களுடைய முகங்கள் எல்லாம், உருவங்கள் எல்லாம் அவருக்கு பரிச்சயமானவைகள். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்மை மறவாத கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நிலையிலும், ஏற்ற தாழ்வுகளிலும், நெருக்கடிகளிலும், உயர்வுகளிலும் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை மறவாமல் இருக்கிறார். ஆகையினாலே மீண்டும் அதை அருமையான குடும்ப பிள்ளைகளுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை அப்படி என்பதை சொல்லுகிறார். ஏன்னா சீயோனை 14வது வசனம் சீயோன் அங்கலாய்க்கிறது, எப்படி கடவுள் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், நான் உங்களை மறவேன், அப்படி மறப்பதில்லை அப்படி என்று சொல்கிறார். அப்போ கடவுள் நம்மை மறவாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது மிக மிக முக்கியமானது. கடவுள் சொல்லுகிறார், வாக்குறுதி கொடுக்கிறார், ஓகே நான் உன்னை மறப்பதில்லை, எல்லா சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாதிருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், உன்னை மறவாமல் எல்லா நிலையிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து ஆசீர்வாதமான நிலைக்கு உன்னை உயர்த்துவேன் அப்படி என்பதை கடவுள் திட்டமாய் பேசுகிறார். அப்படி என்றால் கடவுள் நம்மை மறவாமல் இருப்பதற்கு, நினைவு கூறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதான் மிக முக்கியமான ஒரு காரியம். 1 நாளாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 9வது வசனத்திலே மன்னன் தாவீது சாலொமோனுக்கு
ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், நீ கர்த்தரை அறிந்து உத்தம இருதயத்தோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை அறிவார். நீ உண்மையாகவே அவரை தேடினால் தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்ன செய்து விடுவார்? விட்டு விடுவார். அப்போ எல்லா இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற, நினைவுகளின் தோற்றங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு நீ சேவிப்பாயாக. உத்தம இருதயத்தோடு நீ அவரை தேடுவாயாக. அப்போ தேடுவதிலே நாம் கருத்தாக இருக்க வேண்டும். கடவுளை தேடுகின்ற காரியத்திலே நாம் கருத்தாக இருப்போம் என்று சொன்னால் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீதத்தில் 2வது ஒரு காரியம். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் உன்னுடைய வேதத்தை மறவேன் அப்படின்னு சொல்றான். கடவுளுடைய வேதத்தை நாம் எப்போதும் படிக்கணும், நினைவிலை வைத்திருக்க வேண்டும். கடவுளுடைய வேதத்தை மறந்தால் கடவுள் நம்மை மறப்பார். இதுதான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையின் அனுபவம். அந்த கடவுளுடைய வார்த்தைகளை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே சமூலமும் சத்தியமாக கொண்டிருந்தவர் சங்கீதக்காரனாகிய தாவீது. கடவுளுடைய வார்த்தையின் ஒவ்வொரு அங்கங்களையும் அதை அனுபவித்து மகிழ்ந்தவர் தாவீது. ஆகையினாலே தான் அனுபவ ரீதியாக சொல்கிறார், உம்முடைய வேதத்தை நான் என்ன செய்ய மறவேன். அப்போ திருமறையை வாசிக்க வேண்டும், அதை படிக்க வேண்டும், உள்ளத்திலே பதிய செய்ய வேண்டும். அந்த பதிவு செய்து அந்த நினைவுகளோடு நாம் வாழுகின்ற போது கடவுள் நம்மை எப்போதும் என்ன செய்கின்றார்? நினைவு கூறுகின்றார். நினைவு கூறுகின்றார். நம்மை ஒருபோதும் கடவுள் என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, தர்மையான குடும்ப கூடுகைக்கு காரணமாயிருக்கிற சகோதரன் பிரகாஷ், திருமதி சுசீலா பிரகாஷ், அருமையான 2 பிள்ளைகளே, பெற்றோரே, திருச்சபை மக்களை ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை என்ன செய்வதில்லை? நீ உத்தம இருதயத்தோடு சேவிப்பாயாக. உண்மையாக இருதயத்தோடு அவரை தேடுவாயானால், உண்மையான இதயத்தோடு அவருடைய வார்த்தைகளை நீ சரியான விதத்தில் உள்வாங்கிக் கொள்வாயானால், நான் ஒருபோது உன்னை என்ன செய்வதில்லை? மறப்பேன். அப்போ இந்த ஒருவர் நம்மை மறவாமல் இருந்தாலே போதும், வாழ்க்கையின் எல்லா சவால்களையும், எல்லா பிரச்சனைகளையும், மேடு பள்ளங்களையும் நாம் எளிதாக தாண்டி வெற்றியோடு முன்னோக்கி என்ன செய்ய முடியும்? பயணிக்க முடியும். ஆகவே மறவாத கர்த்தரை நாம் மறவாமல் அவரை அண்டிக்கொண்டு உத்தம இருதயத்தோடு அவரை சேவிப்போம். உண்மையாக அவரை தேடுவோம். அவருடைய வேதத்தை மறவாதிருப்போம். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறவார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும், குறிப்பாக கூடுகை காரணமாயிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளையும் அபிரதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.